வணக்கம் மக்களே, நான் குணா. இன்னைக்கு என்ன சம்பவம் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே தமிழில் பார்த்துருப்பீங்க. விஜய கொடூரமாக ஒரு நடிகர் வந்து கலாய்ச்சிருக்காப்புல. இத்தனை நாள் அவர் விஜய் வந்துட்டு பதவியேற்ற பிறகு இந்த மாதிரி ஒருத்தர் வந்து அவரை கலாய்ச்சதே இல்லைன்னு கூட சொல்லலாம். மலையாள திரையுலகத்தில் வர்கீஸ்ன்ற நடிகர் வந்துட்டு அவரோட விசிட்டர்ன்ற படத்துக்கு பூஜை போட்டிருக்காங்க. அதில் வந்து அவரோட நண்பர் தயன் ஸ்ரீனிவாசன்றவர் அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தை பண்ணியிருக்குது. அஜு வர்கீஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்வமாயா அந்த படத்தில் வந்துட்டு அவர் நம்ம நிவின் பாலிக்கு வந்துட்டு கசினா நடிச்சிருப்பாப்புல. இல்லாட்டி இப்போ வந்து இந்த வாலா படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நல்ல டீச்சராக இருப்பார், அவர் தான் அது. அதோட பூஜைக்கு வந்திருக்கும்போது இவர் பேச சொல்லியிருக்காங்க. பேசும்போது இந்த மாதிரி அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி அஜு வர்கீஸ்க்கு நான் வந்து ஃபோன் பண்ணேன் விஜய் சிஎம் ஆன பிறகு. நானும் இன்னும் ஒரு சில வருஷத்தில் வந்து சிஎம் ஆகணும், அதான் என் ஆச்சுன்னு சொன்னேன்னு சொல்கிறாரு. அதுக்கு அவர் அஜு வர்கீஸ் இந்த படத்தோட அந்த அஜு வர்கீஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதுக்கு அம்மா அமைப்போட பிரசிடென்ட் ஆகணும். பிரசிடென்ட் ஆகிட்டு ஒரு 15 வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரஸ்ட்டு சேரிட்டி ஒர்க் இதெல்லாம் பண்ணணும், மக்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரி பண்ணணும். அந்த மாதிரி பண்ணி மக்களை வந்து ஏமாற்றி மக்கள் கண்ணில் மண்ணை தூவின பிறகு தான் நீ வந்துட்டு சிஎம் ஆக முடியும் அப்படின்னு அவர் சொன்னதா இவர் சொல்கிறாரு. அவரை பொறுத்து விட்றாப்புல. மக்களை கண்ணில் மண்ணை தூவின பிறகு தான் இந்த மாதிரி வந்துட்டு விஜய் பண்ணது போல் வந்துட்டு சிஎம் ஆக முடியும் அப்படின்ட்டு விஜய் போலன்னே சொல்லிட்டாப்புல உடச்சி விட்டு. இதில் வேற கடைசியில் இருக்கிறதுலே ஹைலைட் என்னென்னா, இந்த மாதிரி நவியா நாயர்ன்றவங்கள வந்துட்டு நான் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த இன்டர்வியூங்கெல்லாம் எடுத்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா விரும்பினேன். அது அவங்ககிட்டையும் சொன்னேன். ஆனால் இப்போ அவங்களுக்கு வந்துட்டு கல்யாணமே ஆயிடுச்சு. அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணுற வயசு வந்துருச்சு. ஆனாலும் இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்கிறேன். நான் வந்துட்டு சிஎம் ஆகும்போது அவங்க ரோலை ஒரு நல்ல சாரி கட்டிக்கிட்டு கண்ணில் தண்ணியோடு வந்துட்டு அவங்க நான் பதவி ஏற்கிறத பார்க்கணும் அப்படின்ட்டு போகிற போக்கில் த்ரிஷாவையும் அடிச்சிட்டாப்புல. அந்த மாதிரி கலாய்ச்சி விட்டு உண்மையை போட்டு உடச்சிட்டாப்புல. ஃபன்னு காமெடியெல்லாம் தாண்டி உண்மையை போட்டு உடச்சிட்டாப்புல. வீட்டு போன பிறகு அவர் அஜு வர்கீஸ் வந்துட்டு விடிய காலையில் எழுப்பி உன்னைய கூட்டி தொண்டை வரைய சோறு போட்டு உன்னைய கூட்டு வந்ததுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டடான்ற மாதிரி. இனிமேல் தமிழ்நாட்டுக்குள்ளேயே வர முடியாது, சிறப்பாக பண்ணிட்டான் இவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிருக்கு, அதனால் அவன் சொன்னதெல்லாம் வந்துட்டு பெருசாக எடுத்துக்காதீங்க விஜய் சார், மன்னிச்சிருங்கன்ட்டு மன்னிப்பே கேட்டாப்புல. அவர் வந்துட்டு கூப்பிட்டு வந்ததுக்கு வெளியில் போகிறவனான தூக்கி வேட்டியில் விட்டு போயிட்டாப்புல அவர் நண்பர் நம்ம தயன் ஸ்ரீனிவாசன். இருந்தாலும் கலாய்க்கிற மோடில் சொல்லியிருந்தாலும் நடந்ததாக தான் உண்மை. யாரும் இந்த நம்ம அனில்ஸ்லாம் வந்துட்டு ஆக்ரோஷமாகி யாராவது இன்ஸ்டாகிராமில் பழைய ஃபோட்டோ அது இதுன்னு போயிட்டு நேரம் திட்டிகிட்டு இருக்கா, அசிங்கமாக அப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பானுங்க. இது குறித்து உங்கள் கருத்தை வந்து கருத்துப்பட்டியில் பதிவிடுங்க மக்களே. மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.